80 வருஷத்துக்கு அப்புறமா பட்டியலின மக்கள் அம்மன் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டதால இப்ப மாற்று சமூகத்துக்காரங்க சேர்ந்து தங்களுக்காக ஒரு புது கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன, இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா பார்ப்போம். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடிய பாரதி மறைஞ்சு நூற்றாண்டுகள் கடந்துடுச்சு. ஆனா இன்னைக்கு சில இடங்கள்ல எல்லா சமூக மக்களும் கோயிலுக்குள்ள போய் ஒண்ணுபட்டு வழிபட முடியாத நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. அப்படியான சம்பவங்கள் வெளியே தெரிய வர்றப்ப அதுக்கு அரசும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் வருது. ஆனா அப்போதும் சாதிய பாகுபாடுகள் நீடிச்சா என்னன்னு சொல்றது? அப்படியான ஒரு சம்பவம் தான் இது. திருவண்ணாமலை மாவட்டத்துல தண்டராம்பட்டு பக்கத்துல இருக்கிற கிராமம் தான் தென்முடியனூர். இங்க பட்டியலின சமூக மக்கள் ஒரு பகுதியிலையும் 13 மாற்று சமூக மக்கள் ஒன்னா சேர்ந்து மற்றொரு பகுதியிலையும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஊருக்கு மத்தியில 300 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு. இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு கோயில் தான் சொல்லப்படுது. ஆனா முத்துமாரியம்மன் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட கடந்த 80 வருஷத்துக்கு மேல பட்டியலின சமூக மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்திருக்கு. தீட்டு புனிதம் போன்ற காரணங்களை சொல்லி அந்த மக்களை கோயிலுக்குள்ள சேர்க்காம ஒதுக்கியே வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி தனியா ஒரு அம்மன் கோயிலையும் கட்டி கொடுத்திருக்காங்க இந்த மாற்று சமூகத்துக்காரங்க. இப்படியான சூழல்ல தான் எங்களுக்கும் அம்மனை வழிபட சம உரிமை அளிக்கணும்னு போன வருஷம் திருவண்ணாமலை கலெக்டர் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க பட்டியலின மக்கள். இதே காலகட்டத்துல தான் புதுக்கோட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படாம இருந்த குறிப்பிட்ட சமூக மக்களை கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போன முற்போக்கான சம்பவங்களும் நடந்துச்சு. அதே வழியில கடந்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி தென்முடியனூர் பட்டியலின மக்களையும் போலீஸ் பாதுகாப்போட கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போய் அதிரடி காட்டினாரு அப்போதைய மாவட்ட ஆட்சியர் முருகேஷ். இதுக்கு அப்போ கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தின மாற்று சமூக மக்கள் பட்டியலின சமூகத்துக்காரங்க போன கோயிலுக்குள்ள நாங்க போக மாட்டோம்னு வைராகியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த ஊர்ல சமூக பிரச்சனை வரக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு இருந்துச்சு. கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டதால பட்டியலின சமூக மக்களுக்கு தங்களது கடைகளில் பொருட்களை தருவதையும் விவசாய வேலைகளுக்கு கூப்பிடுவதையும் மாற்று சமூகத்துக்காரங்க நிறுத்தி புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. இதை ஒரு வருத்தமா பட்டியலின சமூக மக்கள் தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் எந்த தீண்டாமையும் நடக்கல அப்படின்ட்டு மாற்று சமூக மக்கள் மறுக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படி இந்த சம்பவம் நடந்து சரியா ஒரு வருஷம் கடந்துடுச்சு. பரவாயில்ல, அந்த ஊர்ல எப்படி அமைதி திரும்பிடுச்சு அப்படின்ட்டு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த சர்ச்சை எழுந்திருக்கு. இந்த அம்மன் கோயில் விஷயமா கூடி பேசின தென்முடியனூர் மாற்று சமூக மக்கள் பட்டியலின சமூக மக்கள் உள்ள போயிட்டு வந்த அந்த கோயில் நமக்கு வேண்டாம், நமக்குன்னு ஒரு புதுசா கோயில் கட்டிப்போம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்காங்க. புதுசா கோயில் கட்டுற வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ரெட் நூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.